ஜெயிலர் 2 படத்தினுடைய 4 நிமிட டீசரை வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் எகிர வச்சிருக்காரு நெல்சன். கிட்டத்தட்ட 4 நிமிடம் வரக்கூடிய அந்த டீசரில் ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட் அனிருத்தும் நெல்சனும் பண்ணுற அந்த டார்க் காமெடி இருக்கு பார்த்தீங்களா, அல்லப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் காம்போவில் டபிள்யூரோ சப்ஜெக்டில் காமெடினா கூட அழகாக பண்ணலாம் மாதிரி தான் தோணுது. ஏன்னா அது அவருடைய ஸ்பெஷல், நெல்சனுடைய ஸ்பெஷல் அது டார்க் காமெடி. கிட்டத்தட்ட 1 நிமிடம் அவங்களுடைய அந்த டிஸ்கஷன் போகிறது பேசுறது, அது அனிருத் வந்து ஜின்னு பேசுறது, இவரு ஜின்னு சொல்கிறது, சிவகார்த்திகேயன் மட்டும்தான் ஒரு பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோமோவே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதுவே வந்து அடுத்து அந்த படத்தை பார்க்கறதுக்கான விஷயங்கள் வந்து எகிர வைக்குது. அவருக்கு எனர்ஜி டிஸ்கஷனுக்கு கோவா கூட்டு வந்துட்டீங்க, சென்னையிலேயே பண்ணலாமே அப்படிங்கும்போது, அங்கே புயல் வந்திருக்கு அதுக்கு தான் இங்கே கூட்டு வந்தேன் அப்படின்னு காமெடி பண்ணுறது. ஸோ நீ என்ன வாரத்துக்கு வாரம் நீ படம் பண்ணிகிட்டு இருக்க, நான் படத்துக்கு அப்புறம் என்னாச்சு, நானும் புயல் வந்துருச்சு, ஸோ ட்ரம்பே வேறு வந்துட்டார் அப்படின்னு அந்த காமெடி கலந்த அந்த சிரிக்காமல் மற்றவங்களை சிரிக்க வைக்கிற ஒரு டேலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நெல்சனுடைய ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். மேடையை அந்த டேலண்ட் வந்து நிறைய பேருக்கு வராது. அதை அடுத்த அந்த 1 மினிட் கட் பண்ணணுன்னா அடுத்த செகண்ட்ஸ் வந்து பாருங்கள், பில்டிங் அதிர்ந்து கண்ணாடி உடஞ்சி சக்குன்னு ஒரு கத்தி ரத்தம் கிளறி அடி தூள் பண்ணுறது மாதிரி ஒரு காட்சி. அங்கே பார்த்தா ஒரு சில்லவுட்டில் ஒரு ஷேடோவில் ரஜினியோடைய ஒரு என்ட்ரி, பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை வந்து இந்த டீசரில் வந்து நெல்சன் காமிச்சிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட அவங்களுடைய வியூவில் தான் இந்த சீன் போகும், இந்த காட்சி போகும். ஸோ அனிருத்தும் வந்து நெல்சனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த ரஜினி வந்து வர்ற ஷாட்டு, ஒரு கையில் துப்பாக்கி ஒரு கையில் கத்தி, அவங்களுடைய ஷாட்டில் அவங்களுடைய அந்த மைல்டு ரியாக்ஷன் இது அப்படியே கட் பண்ணி போயிட்டு ஒரு 3.5 மினிட்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிஜிஎம்லாம் அனிருத் இந்த ரஜினிக்குன்னே ஒரு ஸ்பெஷல் வச்சுருக்காருங்க. மனசை வந்து கிளப்புறாரு. அதுலேயும் ஜெயிலரில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான அலப்புறையை கிளப்புற சாங்க இதுலேயும் தூக்கி போட்டு உங்கள் அப்பா விசில் கேட்டவன் மகனை பேரன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு லிரிக்லாம் பார்த்தோம்னா அந்த ரஜினியோட இந்த வாக்கிங் ஸ்டைலு வர்றது பண்ணலாம். கடைசி ட்ரெயிலோட எண்டில் 3 ஜீப்பில் வில்லன்கள் வந்து ரஜினி அட்டாக் பண்ணும்போது இந்த கண்ணாடியை கழட்டி அப்படி கையில் இல்லை. ஸோ இந்த கண்ணாடி கூட நடிச்சிருக்கீங்க ஃப்ரேமில். படத்துலேயே இந்த கண்ணாடி ஒரு ஹைலைட் தான் நினைக்கிறேன். ரஜினி படத்தில் எல்லாமே நடிக்கும் போல் இருக்கு. ஸோ அந்த கண்ணாடி காமிச்சோன்னு அடித்தா 3 ஜீப் ஸ்னைப்பர்ஸ் அடிக்கிற ஷாட்டில் ஆகாயத்தில் 3 ஜீப் மறக்கும். அப்படியே ஒரு டர்ன் பண்ணி கண்ணாடியை போட்டு ஒரு வாக், என்னங்க ஸ்டைல் மாஸ் இதாங்க ரஜினி. என்ன இந்த மேக்னெட்டை வச்சுருக்காருன்னு தெரியலங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறைகளை தாண்டி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களாம் 5 வருஷமும் ரஜினின்னு சொல்ல வச்சு அது என்ன ஒரு சிறப்புனே தெரிலங்க. அது அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி தான் அது. ஸோ அந்த மேக்னெட் இன்ன வரைக்கும் பாருங்கள், கிட்டத்தட்ட 75 உள்ள நுழைஞ்சு 2025 50 வருஷம் கூட வந்து ஹீரோவா, அதுவும் சூப்பர் ஸ்டார். அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அவரோட உழைப்பு கிடைச்சிது. அது 50 வருடமாக கதாநாயகன் நடித்து அவருக்கு முன்னாடி நடித்தவரெல்லாம் பார்த்திங்கன்னா 75 முன்னாடி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஸோ 75-76 வரைக்கும் ஹீரோவை பண்ணார். அப்புறம் 77 அரசியலுக்கு போயிட்டார். இப்போ சிவாஜி கணேசன் சார் அப்படியே வந்து ஹீரோவை 80-82 வரைக்கும் ஹீரோவை சிவாஜி சார் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேல் கேரக்டர் ஆர்டிஸ்டாக அண்ணன் கேரக்டர் அப்பா கேரக்டராக மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜெய்சங்கர், அப்புறம் அவர் வில்லனாக வர்றாரு. டாப்பில் ஹீரோ பண்ணது ரஜினி கூட முரட்டுகளில் வில்லனாக மாறுறாரு. ஸோ இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே சத்யராஜ் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வில்லன் கேரக்டரெல்லாம் மாறாரு. ஸோ விஜயகாந்த் வரைக்கும் தான் கடைசியாக ஒரு 70 வரைக்கும் ஹீரோவை பண்ணிவிட்டு அரசியல் பண்ணதுக்கப்புறம் அப்படி நின்னார். இதுக்கப்புறம் அவருடைய நண்பர் கமலஹாசன் இதுவரைக்கும் பண்ணிகிட்ருக்கார். அவரோட நடித்தவர்கள் எல்லாமே விஜயகுமார். ரஜினிகாந்த் வந்து ஃபீல்டுக்கு வரும்போது விஜயகுமார் வந்து ஹீரோ. சிவாஜி சார் படத்தில் தீபத்திலலாம் ஹீரோவை பண்ணியிருப்பார். ஸோ அவர் கேரக்டராக மாறாரு. அதே விஜயகுமார் ரஜினிக்கு அப்பாவை பண்ணுறாரு பணக்காரன் படத்தில். சரிங்களா? ஸோ எப்படி பாருங்கள் அந்த லைனப்பில் பாருங்களேன், இன்னும் வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக தனி மனிதன் அப்படி ஒரு கெத்தாக. ஸோ இளைய தலைமுறைக்கு முன்னாடி நான் தாண்டா கிங்கு அப்படின்றது மாதிரி சொல்லாமல் சொல்லி இன்றைக்கும் இந்த ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இவருடைய மிக நெருங்கிய நண்பர் அமிதாப் பச்சன், அவரு ஒரு காலத்தில் இந்தியில் சூப்பர் ஸ்டார். இன்றைக்கி அவர் பார்த்தீங்கன்னா அவர் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறிட்டார். அப்பாவா அண்ணனா இப்படி வந்து மாறி பண்ணும்போது ரஜினி மட்டும் இன்னமும் ஹீரோவாக சூப்பர் ஸ்டாராக நிற்கிறாருன்னா அது வந்து அவருடைய மனசு, அவருடைய கோல்டு, அதுதான் சார் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. மனசு நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்குமாங்களா, அகத்தின் அளவு முகத்தில் தெரியுமாங்களா, அந்த மனசு தான் காரணம். இன்னமும் அவருடைய ஸ்பீடு, அந்த உண்மை, அந்த உழைப்பு, நியாயம், இது வந்து இன்னமும் ரஜினிகிட்ட இருக்குது. இந்த டைம் கீப்பப் பண்ணுறதில் அவர் அடிச்சுக்க ஆர்டிஸ்டே கிடையாது சார். சிவாஜி ஒருத்தர் சொல்லுவாங்க, சிவாஜி கணேசன் சார் வந்து சொல்கிற டயத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடியே மேக்கப்பட உட்காருவார்னு. என்னுடைய வீட்டில் நான் பத்திரிக்கையாளராக இருந்து ரஜினி கூட ஒர்க் பண்ண விஷயங்களில் நேராக பிஆர்ஓ ஒர்க் பண்ணி பார்க்கும்போது நிறைய படங்கள் ட்ராவல் பண்ணும்போது 9 மணி கால்ஷீட்னா 8:30 மணிக்கே காஸ்டியூமோட மேக்கப்போட வெளில சேரில் வந்து உட்காந்துருப்பாருங்க. அது டைரக்டர் வர்றாரு,
வரல, கோ ஆர்டிஸ்ட் வர்றாங்க வரல, கவலையே பட மாட்டாருங்க. எனக்கு சொன்னது 9 மணி, நான் 8:30 மேக்கப் போட்டு ரெடியாக உட்காந்துருப்பார். ஸோ ரஜினி அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து நீங்கள் 10 மணிக்கு கூப்பிட்டாலும் 10 மணிக்கு வருவார், நீங்கள் கூப்பிடாம இருந்தாலும் உட்காண்டே இருப்பார். 6 மணி வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் டைம் அது உங்களுக்கு. 6 மணி வரைக்கும் நீங்கள் ரஜினியை யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாலும் சரி, அவர் பாட்டு சேர் போட்டு உட்காந்துட்டு ஒரு புக்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டு, புக்ஸ் இல்லைன்னா கோ ஆர்டிஸ்ட்டை வந்து அரட்டை அடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே தான் டைரக்டர் கேட்பார், ஷார்ட் இருக்கா, போகலாமா, இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்பார். ஸோ அந்த டெடிகேட்டிவ் அது வந்து ரஜினி சார்கிட்ட வந்து நீங்கள் இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் கற்றுக்கணுங்க. அவ்வளோ டெடிகேஷன். ஸோ இது வந்து இன்னும் பண்ணால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ ஜெயிலர் 2உடைய ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ச்லாம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு பிளானிங் பக்காவாக போயிடுச்சு அதில். ஸோ இந்த இயர் மேக்ஸிமம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு 26 ஜனவரி பொங்கலுக்கு ஜெயிலர் 2 படத்தை ரிலீஸ் பண்ணுறது மாதிரி இருக்காங்க. இந்த பிட்வீன் கேப்பில் இப்போ ஜெயிலில் நம்ம கூலி படத்தில் வந்து தாய்லாந்து போயிட்டு அங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கூலி படம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மாஸ். சிக்குட்டு சாங்கை வந்து அவருடைய பர்த்டே அன்றைக்கி விட்டு இன்ன வரைக்கும் அந்த சாங் கலக்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப மாஸ் என்ட்ரி, ஒரு ஸ்டைலிஷான ஒரு ரஜினி வந்து லோகேஷ் பண்ணிடுறேன். இப்போ லோகேஷை பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 அந்த டீசரை பார்த்துட்டு அவர் பிளாஸ்ட் அப்படின்னு அவர் ட்வீட் போடுறாரு. இப்போ என்னென்னா நெல்சனுக்கும் லோகேஷ் தான் பயங்கர காம்படிஷன். இப்போ நான் பெருசா நீ பெருசா, ரஜினி எப்பறா நம்ம காமிக்க போகிறோம் அப்படிங்கிற 2 பேரும் போட்டி போட்டு இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. ஸோ நெல்சன் ஒரு பேட்டர்ன் வேறு, கூலி பேட்டர்ன் வேறு. நீங்கள் கூலியில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 80ஸ்ல ரஜினி நீங்கள் என்ன ஒரு டானில் பில்லாவில் இந்த மாதிரி தீ படத்துலலாம் பார்த்தீங்களோ அந்த ரஜினியை கூலியில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மாஸ் ஸ்டைலிஷான ஒரு கேரக்டர்ஸ். இப்போ தாய்லாந்தில் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மக்லிங் கேங்கோட கேங்ஸ்டரோட மோதுறது, ஃபைட்டு, சேசிங்கு, 5 ஸ்டார் ஹோட்டல் நடக்கிற அந்த ஷார்ட்ஸ் இது எல்லாமே வந்து கூலியில் பண்ணி ஒரு பயங்கர ஸ்டைலிஷான ரஜினிகாந்த் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் மாதிரி பார்க்கணுங்கிறதுக்காக லோகேஷ் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு கடுமையாக உழைச்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட கூலி வந்து 1000 கோடியை தாண்டியே தீரணுங்கிறதுல அவருடைய உழைப்பு, லோகேஷோட உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ரஜினி சாரும் படம் எந்த லெவலுக்கு வரணுமோ நல்லா பண்ணுங்கள், டேட்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, எனக்கு படம் நல்லா வரணும், குவாலிட்டியை கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. இது ஒன் அண்ட் ஒன்லி ரஜினி சார் படம். சன் பிக்சர்ஸை லோகேஷ்ட்டை கூப்பிட்டு ஸோ ஜெயிலர் 2 வந்து மிகப்பெரிய பிரேக் கொடுத்துருக்கேன், 650 கோடி. அந்த 650 கோடி நீ தாண்டணும். அது 1000 தாண்டியோ 1000 தாண்டியோ தெரியாது, செலவை பற்றி கவலைப்படாத, படம் நல்லா குவாலிட்டியாக வரணும் சன் பிக்சர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ரஜினி சாரும் சன் பிக்சர்ஸ் சொல்ல போய் கூலியில் லோகேஷ் ரஜினி இன்னும் ஃபுல் எஃபர்ட் போட்டு இது நல்லா வர்றதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 வந்து நெல்சன் விட்டார் ஒரு மேட்டரில் விட்டா, அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் அலப்புற போகுது. இப்போ கூலியா ஜெயிலர் 2வா அப்படின்னா, ஸோ அதை என்னை பொறுத்த மட்டும் மொத்தத்தில் ரஜினிஷும் சரி மக்களுக்கும் சரி கூலி ஒரு பேட்டர்ன் ஸ்டைலிஷாக இருக்கும், ஜெயிலர் 2 வந்து ஒரு மெசேஜோட ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். அது கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக இருக்கும் கூலி. இதில் வந்து ஜெயிலர் 2வில் வந்து நல்ல ஒரு மெசேஜோட அந்த தீவிரவாதம், அந்த கடத்தல் இதெல்லாம் இல்லாமல் தன் மகன், அது பார்ட் 1 பார்த்துருப்பீங்க, தன் மகன் செய்ய தவறுக்கு அவரே போட்டு தள்ளுறாரு. இதற்கப்புறம் அதை வந்து அந்த கேங்கை வேரோடு அழிக்கிறார். ஸோ முத்துவேல் பாண்டியன் சரிங்களா. ஸோ 2 பேட்டர்ன் 2 விதமான ஸ்டைல். நீங்கள் இந்த வருஷம் அநேகமாக மே மாதம் ரிலீஸ் பண்ணி கூலி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அது மே வர்றதுக்கு கொஞ்சம் பிளான் மாறுது, ஆகஸ்ட் பிளான் பண்ணுறாங்க. காரணம் அவர் வந்து ஆகஸ்ட் மாதம் தான் அவருடைய ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆச்சு, அபூர்வ ராகங்கள். அதே ஆகஸ்ட்டில் தான் 23 வந்து ஜெயிலர் 2 ரிலீஸ் பண்ணாங்க. சென்டிமெண்ட், சினிமாவில் சென்டிமெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, தவிர்க்க முடியாது. இதே இந்த ஆகஸ்ட்டில் வந்து கூலியை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கூலி ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகுது. ஜெயிலர் 2 நம்ம ஜெயிலர் 2 வந்து மார்ச்சுக்கு அப்புறம் அவருடைய ஷூட்டிங் நடந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் இயர் 26 பொங்கல் ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷனுடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கூலி அமைங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. 1000 கோடியை தாண்டுங்கிறது என்னுடைய விசேஷமாக இருக்குங்க. ஸோ என்றைக்குமே அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது மறுப்பதற்கே இல்லை. நன்றி, வணக்கம்.